guys, வெல்கம் டு தகவல் களஞ்சியம். இந்த வீடியோவில் நம்ம கொத்தவரங்காயின் பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பேமோட் அப்ளிகேஷன். பேமோட் அப்ளிகேஷனில் கிராசரி ஐட்டம்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், மென்ஸ் அண்ட் உமன்ஸ் அஸ்தரிஸ், டெய்லி நீட்ஸ் போன்ற எண்ணற்ற பொருட்கள் அடங்கியுள்ளது. உங்களுக்கு தேவையான பொருட்களை குறைவான விலையில் இங்கு வாங்கிக் கொள்ள முடியும். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி பயனடைங்க காய்ஸ். வீடியோக்குள்ளே போயிடலாம். கொத்தவரங்காய் உடல் எடையை குறைப்பதற்கு மிகச்சிறந்த உணவு என்று சொல்லலாம். அதில் நார்ச்சத்துக்களும் வைட்டமின்களும் மினரல்களும் அதிகம். கர்ப்ப காலத்தில் பெண்கள் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதற்கு ஏற்ற காய்கறிகளில் கொத்தவரங்காய் மிகச்சிறப்பானது. கொத்தவரங்காயில் போலிக் அமிலம் அதிகமாக இருக்கிறது. இது உடலில் மற்ற ஊட்டச்சத்துக்களை சரியாக உறிஞ்சிக்கொள்ளவும் போதிய அளவு வைட்டமின்கள் மற்றும் மினரல்களை பெறவும் உதவி செய்யும். உடலில் ஹீமோகுளோபின் அளவு குறையும் போது வேறு சில காரணங்களாலும் இரத்த ஓட்டத்தில் தடை உண்டாகும். இரத்த ஓட்டத்தில் குறைபாடு ஏற்படுவதால் நரம்பு மண்டலம் தொடங்கி உடலில் பல்வேறு பிரச்சனைகளும் காரணமாக இருக்கிறது. இந்த இரத்த ஓட்டத்தை சீர் செய்ய கொத்தவரங்காயை உணவில் அதிகமாக சேர்த்து கொள்ளலாம். இதில் உள்ள பைட்டோ கெமிக்கல்கள் இரத்தத்தில் ஆக்சிஜனை கடத்தவும் இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் உதவி செய்யும். கொத்தவரங்காய் ஊட்டச்சத்துக்கள் அடர்த்தியாக கொண்ட காய். குறிப்பாக வைட்டமின் சி, வைட்டமின் கே, மாங்கனீசு ஆகிய சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. அதோடு டயட்ரி ஃபைபரும் வைட்டமின் ஏ, பொட்டாசியம் மற்றும் இரும்புச்சத்து ஆகியவையும் நிறைந்தது. ஜீரண ஆற்றலை மேம்படுத்துவதில் கொத்தவரங்காய்க்கு மிக முக்கியமான பங்குண்டு. உடல் ஆரோக்கியத்தை தாண்டி ஜீரண ஆற்றலை மேம்படுத்தவும் செய்கிறது. குறிப்பாக உடல் கழிவுகளை வெளியேற்றுகிறது. உடலில் தேங்கியிருக்கும் கழிவுகள் டாக்சின்களை வெளியேற்றுவதால் ஜீரண மண்டலம் ஆரோக்கியமடையும். மலச்சிக்கலையும் தீர்க்கும் தன்மை இதற்கு உண்டு. கொத்தவரங்காய் நீரிழிவு நோயாளிகளுக்கு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். இதில் கார்போஹைட்ரேட் மிக மிக குறைவு. காய்கறியிலேயே கார்போஹைட்ரேட் குறைவான காய் என்றால் அது இதுதான். இதில் நீரில் கரையும் நார்ச்சத்துக்கள் அதிகம். அதோடு கிளைசெமிக் குறியீடும் இதில் மிக மிக குறைவு என்பதால் கொத்தவரங்காயை நீரிழிவு நோயாளிகள் அதிகமாக உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். ஓகே காய்ஸ், இதுபோல பயனுள்ள வீடியோவை பார்க்க தகவல் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இதே போல் ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.